So guys, welcome to the third lab of prompt design in Vertex AI. So இதை எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். ஸோ நான் ஸ்டார்ட் லேப் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இங்கே வந்ததுமே நம்ம ஒர்க் பெஞ்சுக்கு போயிட்டு கூகுள் கொலாபை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு ஒர்க் ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ஸோ இப்போ அக்ரி அண்ட் கண்டினியூ தரேன். ஒர்க் பெஞ்ச் ஸோ நமக்கு இங்கே வந்துட்டு ஜூபிட்டர் லேப் கேட்கும். ஸோ ஜூபிட்டர் லேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரோ ஜென் ஏஐ எஸ்டிகேன்னு இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்தோடனே நமக்கு கேர்னல் கேட்கும். ஸோ செலக்ட் கொடுத்துக்கிறேன் இதே. ஸோ இப்போ எனக்கு இந்த கர்னல் வந்துட்டு லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கனெக்டிங்னு வருது. இங்கே மேலே வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஐடில் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன்னை கிளிக் பண்ணிட்டு இந்த ரன் கொடுக்குறேன். ஸோ எது வரைக்கும் நம்ம ரன் தரோம்னா, ஸோ இந்த பிப் இன்ஸ்டால் அப்கிரேட் குயிக், ஸோ இது வரைக்குமே நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் ரன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம்னா கர்னல் போயிட்டு, ஸோ இந்த கர்னல் அப்புறம் ரீஸ்டார்ட் கர்னல். ஸோ திருப்பி நான் கர்னல் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் அன்னோன் இருக்குது. இப்போ ஐடல்னு வந்துருச்சு. ஸோ இப்போ திருப்பி வந்துட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு இதாக நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பாட்டுக்கு இந்த ஆரோ கொடுத்து ப்ளே பட்டன் ஆட்டம் இருக்கும். ஸோ அதை நான் ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஒரு இது மட்டும் நம்ம பண்ண மறந்துட்டோம். ஸோ என்னென்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஐடி நம்ம செட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எனக்கு ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ஐடி செட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே கேட்குது. ஸோ இங்கேயும் நம்ம எதுவும் தர வேண்டாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கர்னல் வந்துட்டு இங்கே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ராக்ரஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட் ஐடி ஆல்ரெடி செட் ஆயிருக்கு.
சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகலைன்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஐடி வந்துட்டு இங்கே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு நான் எதுக்கோ திருப்பி ரீஎடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ திருப்பி நான் மாற்றிட்டேன் என்னோட ப்ராஜெக்ட் ஐடியை. ஸோ குயிக் லேப்ஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த குயிக் லேப்ஸ் இதுவும் மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கர்னல் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் இதே பேஜில் நம்ம வெயிட் பண்ணலாம் கைஸ். ஸோ இது உங்களுக்கு டைம் எச்சாவே எடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாகவே வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு கர்னல் வந்துட்டு ஐடியல் ஸ்டேட்டஸில் வந்துருச்சு. ஸோ இப்போ என்னோட ப்ராக்ரஸை செக் பண்ணி பார்ப்போம். வந்து செக் பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு நெட்ஒர்க்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 100/100 வந்துருச்சு. ஸோ இதோட நான் எண்ட் லேப் கொடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.